ஹலோ மக்களே, வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ஓட முடிவுகளை பற்றி தான் பார்க்குறோம். 2022 நடந்த ஜூலை மாதம் நடந்த குரூப் 4ஓட ரிசல்ட்டை பற்றி 2023 நம்ம பார்க்க போகிறோம். கடந்த 6-7 மாதமாகவே குரூப் 4ஓட ரிசல்ட் வெளியிடுறது சிக்கலாகவே இருக்குது. குரூப் 4ஓட முடிவுகள் வந்து இன்றைக்கி மாலைக்குள்ளே வெளியிடலாம். அது இல்லாமல் கட் ஆஃப் மார்க் வந்து ரொம்ப கம்மியாக தான் வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா 7301 காலியிடப்பட்டிகள் போன வருஷம் அறிவித்த காலியிடப்பட்டிகளோட சேர்த்து இப்போது வந்து 10,000 போஸ்டிங்கை சேர்த்து விட போகிறாங்க. அதனால் கட் ஆஃப் வந்து ரொம்ப கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதிய ரேங்க் லிஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் இன்று சற்று நேரத்தில் வெளியிடலான்னு சொல்லிட்டு ஒரு தகவல் கிடச்சிருக்கு. விஓ ஆகணும்னா 165 மார்க் இருக்கணும், ஜூனியர் அசிஸ்டண்ட்னா 150, ஸ்டெனோ டைபிஸ்ட்னா 140 மார்க் இருக்கணும்னு சொல்லிட்டு எங்களோட கணிப்பு. இது வந்து மார்க்கு கூடவும் செய்யலாம், குறையவும் செய்யலாம். ஓஎம்ஆர் சீட்டை வந்து மார்க் பண்ணுறதுல வந்து ரொம்ப சிக்கல் ஏற்பட்டிருக்கும் போல், இல்லை மழையில் நனைஞ்சிச்சான்னு தெரியல, ஸ்கேனிங் பிரச்சனை என்னன்னு தெரியல. ஆனால் இன்னும் வந்துட்டு ஏமாற்றிட்டே இருக்காங்க. இப்போ வரும்னு சொல்லிட்டு நம்மளும் எதிர்பார்த்துட்டே இருக்கோம். எதிர்பார்த்து காத்துட்டு தான் இருக்கோம். இன்னும் ரிசல்ட் வரலன்னு சொல்லிட்டு இன்னும் மாலை வெளியாகலான்னு சொல்லிட்டு ஒரு தகவல் கிடச்சிருக்கு. இது போல் பயனுள்ள தகவல் பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலுடன் வருகிறேன். நன்றி, வணக்கம்.